शिव 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 வாஸ்து கலைஞானி நந்தா துரைசாமி ஐயா அவர்கள் 7ஆம் பாவத்தை பற்றிய ஒரு அற்புதமான ஒரு உரையை பாத்தீங்கன்னா ஒரு 15 நிமிடங்கள் பேச உள்ளார்கள். நாமக்கல் மாவட்ட ஜோதிடர்கள் நல்வாழ்வு சங்கம் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றது. அனைவருக்கும் இனிய நாள் காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் அல்ல நாமகிரி தாயார், நரசிம்ம பெருமாள், ஆஞ்சநேயர் பகவானை மனமாற வழிபட்டு இன்று சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாமக்கல் மாவட்ட ஜோதிடர்கள் நல்வாழ்வு சங்கம், இந்த சங்கத்தை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கும் தலைவர் திரு நௌசாத் ஐயா அவர்களுக்கும் செயலாளர் திரு சக்திகுரு அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கூறி, இந்த சங்கம் மேன்மேலும் வளர வேண்டும், நிறைய ஜோதிடர்களை உருவாக்க வேண்டும், ஜோதிட கருத்துக்களை உலகிற்கு தெரியப்படுத்த வேண்டும், மக்களுக்கு நல்ல சேவையை செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி, இன்று உங்களிடையே 7ஆம் பாவத்தை பற்றி ஒரு சிறிய உரையை ஆற்ற உள்ளேன். இன்னைக்கு சாயந்தரம் வாஸ்து கேள்வி பதில், அதுல வாஸ்து பற்றிய சந்தேகங்கள கேள்வி பதிலா நீங்க கேட்கலாம். இப்ப 7ஆம் பாவம் இன்னைக்கு நடைமுறையில பாத்தீங்கன்னா எல்லா ஊர்லயுமே திருமணம் திருமணம் திருமணம். இந்த திருமணத்துலதான் நிறைய பேர் தடை ஏற்படுகிறது. காலாகாலத்துல எனக்கு திருமணம் நடக்கல, என்ன காரணம் அப்படிங்கறத பற்றி பிரச்சனைகள் ஓடிக்கொண்டு இருக்கின்றது. இன்னைக்கு எங்க போனீங்கன்னாலும் அவங்க பெற்றோர் என்ன சொல்றாங்க, எங்க பையனுக்கு 35 ஆயிடுச்சு, 40 வயசு ஆயிடுச்சு, இன்னும் வரன் கிடைக்கல, பொண்ணுக்கு 30 வயசு ஆயிடுச்சு, 35 வயது ஆயிடு விட்டது, வரன் கிடைக்கலன்னு புலம்பக்கூடிய விஷயங்கள் நம்ம நிறைய பாக்குறோம். இன்னைக்கு ஜாதகம் வரக்கூடிய ஜாதகமே நிறைய வரனுக்கான ஜாதகங்கள் தான் நிறைய வருது. அப்ப இந்த மாதிரி ஜாதகங்களை நம்ம வாங்கி பார்க்கும் பொழுது என்ன காரணத்தினால தடைகள் ஏற்படுகிறது, ஏன் திருமண தடை ஏற்படுகிறது, இவங்களுக்கு திருமணம் காலகாலத்தில் நடக்குமா அல்லது அது சன்னியாசி யோக அமைப்பா என்பதை நாம் எப்படி தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம். அப்ப ஒரு ஜாதகத்துல லக்னத்துக்கு 2ஆம் இடமே குடும்பஸ்தானம். அப்ப இந்த 2ஆம் இடம் பலமாக இருந்தால் கட்டாயம் குடும்பம் உண்டு அப்படிங்கறத நம்ம தெளிவாக சொல்லிவிடலாம். 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம், துணைவருக்கு உரிய ஸ்தானம். இந்த 7ஆம் இடம் நல்லா இருந்தாலும் கட்டாயம் இவருக்கு ஒரு துணை கிடைக்கும், உறுதியா துணை இருக்கும் அப்படிங்கறத சொல்லிடலாம். 8ஆம் பாவம் மாங்கல்ய ஸ்தானம். இந்த மாங்கல்ய பலம் பலமா இருந்தா நல்லா இருந்ததுன்னா கட்டாயம் இவருக்கு மாங்கல்ய பலம் உண்டு அப்படின்னு சொல்லிடலாம். அப்ப இந்த 3 ஸ்தானமுமே ஒரு ஜாதகத்துல லக்னத்திற்கு 2, 7, 8 இந்த 3 பாவங்களும் கெடாமல் பாதிப்படையாமல் இந்த 3 ஸ்தான அதிபதிகளும் நல்ல முறையில் இருந்தால் அவர்களுக்கு காலாகாலத்தில் திருமணம் நடந்துவிடும். இவங்க எந்த முயற்சியுமே பண்ண தேவையில்ல, தானாகவே அமையும். இயற்கையாகவே என்ன பண்ணும், அவங்களுக்கு அந்த பெண் என்றால் 18 வயது பூர்த்தி அடைந்தவுடன், ஆண் என்றால் 21 வயது பூர்த்தி அடைந்தவுடன் அவங்களுக்கு உடனடியாக கல்யாணம் நடந்துரும். 25 வயசுக்குள்ளாரியே அவங்களுக்கு கல்யாணம் நடந்துரும். பெண்ணுன்னா 18 to 25, ஆண்னா 21 to 25ல இந்த 3 ஸ்தானமும் நல்லா இருந்தா கல்யாணம் நடந்துரும். இப்ப 25 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகல, லேட் ஆகுதுன்னா இந்த 3 ஸ்தானங்கள்ல ஒரு ஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கும். இந்த 3 ஸ்தானங்கள்ல ஒரு ஸ்தானம் பாதிக்கப்பட்டால் அவங்களுக்கு 25 வயசு வரைக்கும் கல்யாணம் நடக்காது. 25 to 30ல தான் அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். இதுல 2 ஸ்தானம் பாதிக்கப்பட்டுடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு 30 to 35ல தான் திருமணம் நடக்கும். சரி, 3 ஸ்தானமே பாதிச்சிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு 35 வரைக்குமே கல்யாணம் நடக்காது. அதுக்கு பின்னாடியும் லக்னாதிபதி பலமா இருந்தாலோ அல்லது அந்த ஸ்தானங்களை ஏதேனும் சுபகிரகங்கள் பார்த்தாலோ
அவங்களுக்கு திருமணம் நடக்கும். இல்லைன்னா அது சன்னியாசி யோக அமைப்பு. இப்ப ஒரு சில ஜாதகங்கள்லாம் வருவாங்க, ஐயா 2 கல்யாணம் பண்ணிட்டேன், 3 கல்யாணம் பண்ணிட்டேன், எனக்கு தாலி பாக்கியமே நிக்க மாட்டேங்குது, என்ன பண்றது, என்னுடைய வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்குதுன்னு கேட்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, லக்னத்திற்கு 8ஆம் இடம் மாங்கல்ய ஸ்தானம். இந்த மாங்கல்ய ஸ்தானாதிபதி 12ல போய் விரயமாயிட்டா அவங்க எத்தனை கல்யாணம் பண்ணாலும் அவங்களுக்கு நிக்க மாட்டேங்குது. உதாரணத்துக்கு மகர லக்னம், மகர லக்னத்துக்கு 8ஆம் இடத்து அதிபதி யாரு? சூரியன். அப்ப அந்த சூரியன் தனுசுல வந்து உக்காந்துருச்சு. மகர லக்னத்துக்கு 12ல வந்து விரயம் ஆயிடுச்சு. இவங்க 2 கல்யாணம் 3 கல்யாணம் பண்ணியும் எந்த கல்யாணத்தோடையும் ஒற்றுமையா இருக்க முடியல. காரணம் என்னன்னா அந்த திசையே நடக்குது, அந்த திசையே நடக்குது. அப்ப ஒருவேளை 8ஆம் இடத்து அதிபதி விரயமானாலும் அந்த திசை நடக்கலன்னா பிரச்சனை இல்லை, அவங்க வாழ்க்கை நல்லாவே இருக்கும். ஆனா அதே திசைகளே நடந்தால் அங்க அந்த ஒற்றுமை குலைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்ப இந்த மாதிரி அமைப்பு இருக்கக்கூடியவங்க அவங்க வாழ்க்கையை சிறப்பா அமைச்சுக்கணும்னா என்ன பண்ணணும்னா, அவர்கள் அந்த மாங்கல்யத்தை அவர்களுடைய குலதெய்வத்திற்கு முடிந்து வைத்துவிட்டு எங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு புது மாங்கல்யத்தை அதில் இணைச்சு புதுசா போட்டுக்கிட்டு அவங்க வாழ்க்கை நடத்தினா வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்ப சரி, இந்த 3 ஸ்தானங்கள் 2, 7, 8 நல்லா இருந்தா கல்யாணம் நடந்துருமானா, இதற்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இடம் 3ஆம் இடம். 3ஆம் இடம் தான் தைரிய ஸ்தானம், வீரிய ஸ்தானம், முயற்சி ஸ்தானம். அப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம்ங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடியது எந்த ஸ்தானம்? 3ஆம் இடம். 3ஆம் இடம் ஒருத்தருக்கு பலம் இழந்துருச்சுன்னா அவங்க கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணங்கள் ஏற்படாமல் போய்விடும். அப்ப 3ஆம் இடத்து அதிபதி எப்பெல்லாம் பலம் இழக்குதோ அவங்க அந்த திருமணத்தை பண்ணிக்கிறதுக்கான ஆசைகள் அவர்களுக்கு வராது, விருப்பம் வராது. அப்ப 3ஆம் இடம் பலமா இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த திருமண ஆசைகள் வரும். அப்ப ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் நீச்சம் அடைந்து விட்டாலோ செவ்வாய் நீச்சம் அடைந்து விட்டாலோ அங்க தார குற்றங்கள் ஏற்படுகிறது. அப்ப இருதார அமைப்பு எப்ப ஏற்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஜாதகத்துல சுக்கிரன் நீச்சம் அடைந்து விட்டாலும் செவ்வாய் நீச்சம் அடைந்து விட்டாலும் தார குற்றங்கள் ஏற்படுகிறது. அதே சமயத்துல 7, 8ஆம் அதிபதி நீச்சம் அஸ்தங்கம் பெற்று விட்டாலும் தார குற்றங்கள் ஏற்படுகிறது. அப்ப இந்த மாதிரி தார குற்றங்கள் ஏற்படக்கூடியவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு சில பரிகாரங்கள் மூலம் தாரம் குற்றங்கள் ஏற்படாமல் இருப்பதற்கு ஒரு சில பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டும். அந்த காலத்துல என்ன மாதிரி பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தாக்க, அந்த காலத்துல திருமணம் ஆகாமல் இறக்கக்கூடிய ஆண் பெண் அனைவரும் வாழை மரமாக பிறப்பதாக ஐதீகம். திருமணம் ஆகாமல் இறக்கக்கூடிய ஆண் பெண் அனைவரும் வாழை மரமாக பிறப்பதாக ஐதீகம். அப்ப வேறுள்ள ஒரு வாழை மரத்திற்கு தாலி கட்டி தாரதோஷ நிவர்த்தி பண்ணிட்டு அந்த குலதெய்வத்தையும் இறைவனையும் வழிபாடு பண்ணி எங்களுக்கு மாங்கல்ய பலம் நல்லா இருக்கணும், தார குற்றம் ஏற்படக்கூடாது என்று வழிபாடு செய்து அவங்க அதுக்கு பின்னர் ஒரு சிவன் ஆலயத்திலேயோ அல்லது ஒரு விஷ்ணு ஆலயத்திலேயோ திருமணத்தை பிரம்ம முகூர்த்தத்தில் செய்து கொண்டால் அவங்களுக்கு அந்த தார தோஷங்கள் இல்லாமல் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குது. அப்ப இந்த கிரகங்கள் நீச்சம் பெற்று அந்த திசையே நடந்தாதான் இந்த பாதிப்பு வரும். ஒரு சில ஜாதகத்துல 7ஆம் இடம் நீச்சம் அடைஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு தார குற்றம் ஏற்படாது, அந்த திசை நடப்புக்கு வராது. எப்ப வரும்? பரிகாரமே பண்ணிட்டா கூட அந்த திசை நடப்புக்கு வந்துட்டா ரொம்ப சிரமமான சூழ்நிலையா தான் இருக்கும். அப்ப அந்த கணவன் மனைவி அவங்களுக்கு அந்த மாதிரி திசை நடந்ததுன்னா அதற்கு ஒரு சில சமாதானத்தை செய்துவிட்டு அவர்கள் கணவன் மனைவி விட்டு கொடுத்து வாழ வேண்டும். ஒரு மகரிஷிகிட்ட வந்து கேக்குறாங்க கணவன் மனைவி, நாங்க ஒற்றுமையா இருக்கணும், நாங்க எப்படி வாழ்றதுன்னு கேட்டாங்க. அப்ப ஒரு நூலை கொடுக்கிறாரு. இந்த நூலை கொடுத்து 2 பேரும் ஆளுக்கு ஒரு நுனியை பிடித்துக் கொள்ளுங்கள் சொல்றாங்க. அப்ப ஆளுக்கு ஒரு பக்கம் பிடிச்சுக்கிறாங்க. இப்ப
யாராவது ஒருத்தர் இழுங்க அப்படின்னு சொல்றாரு. ஒருத்தர் இழுக்கும் போது இன்னொருத்த விட்டு கொடுங்க, நூல் போயிட்டே இருக்கும். அடுத்தது இன்னொரு பக்கம் இழுங்க, நீங்க விட்டு கொடுங்க, நூல் போயிட்டே இருக்கும். இப்ப நூல் அறவே அறாது. அப்ப எப்ப அத்துக்கும்? ஒருத்தர் இழுக்கும் பொழுது இவங்களும் நூலை இழுத்தா என்ன ஆயிடும்? நூல் பிச்சுக்கும். அப்ப கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கணும்னா ஒருத்தர் போகும் வழியிலேயே விட்டு கொடுத்து போகணும். இவங்க வரக்கூடிய வழியிலேயே அவங்க விட்டு கொடுத்து வந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும். ரெண்டு பேரும் இழுத்து பிடிச்சீங்கன்னா அங்க கயிறு பிச்சுக்கும். அதனால விட்டு கொடுத்து வாழுங்கன்னு சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி அமைப்புள்ள ஜாதக அமைப்பு உள்ளவங்க விட்டு கொடுத்தே வாழ்க்கையை ஓட்டிட்டா அவங்களுக்கு ரொம்ப சிறப்பா அமையும். உதாரணத்துக்கு இப்ப மேஷ லக்னம். மேஷ லக்னத்துக்கு 2ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்து அதிபதி யாரு? சுக்கிரன். அப்ப இந்த சுக்கிரன் 6ல போய் நீச்சம் அடைஞ்சிருச்சு. இப்ப இவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு கேள்விக்குறியானதா இருக்குமா? கட்டாயம் அங்க தார குற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா 2ஆம் இடம் குடும்பம், 7ஆம் இடம் களத்திர துணைவர். இது 6ல போய் மாட்டிடுச்சு. அப்ப இந்த மாதிரி ஒரு ஜாதகம் வருது. பார்த்தா அவங்க கோர்ட் ஸ்டேஷன், அந்த சுக்கிரன் திசையே நடக்குது. அந்த சுக்கிரன் திசையே நடக்குது. 7ஆம் அதிபதி 6க்கு போயிட்டாரு. 6ஆம் இடங்கிறது என்னது? கடன், நோய், வம்பு வழக்கு, கோர்ட் ஸ்டேஷன் பிரச்சனை. அப்ப அந்த திசையே நடக்கும் பொழுது அவங்க கருத்து வேறுபாடு காரணமா கோர்ட் வரைக்கும் போயிட்டாங்க. அப்ப அவங்களுக்கு நம்ம என்ன மாதிரி அட்வைஸ் சொல்லணும் அப்படின்னா விட்டு கொடுத்து வாழணும் அப்படிங்கிறது தான். அப்ப வேதாத்திரி மகரிஷி கிட்ட போயிட்டு ஒரு கணவன் மனைவி கேக்குறாங்க, சார் எங்களுக்குள்ளார கருத்து வேறுபாடு வந்துகிட்டே இருக்கு, பிரச்சனை நிறைய வந்துகிட்டே இருக்குது, எங்க வாழ்க்கையை நாங்க எப்படி ஓட்டுறது அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அதுக்கு மகரிஷி சொல்றாரு, உங்க வாழ்க்கையை விட்டு கொடுத்து வாழுங்கள் அப்படின்னு. அப்ப கேக்குறாங்க, சார் யார் விட்டு தரது? கணவன் விட்டு தரதா, மனைவி விட்டு கொடுத்து வாழ்றதா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அதுக்கு சொல்றாரு, உண்மையான அன்பு யாருகிட்ட இருக்குதோ அவங்க கட்டாயம் விட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப ரெண்டு பேர்த்திட்டுமே உண்மையான அன்பு இருந்ததுன்னா 2 பேருமே விட்டு கொடுப்பாங்க, வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப நம்ம ஆரோமரா அரியவர்கள் சொன்ன மாதிரி அர்த்தநாரீஸ்வரராக வாழ்ந்து பாருங்கள். அதான் கணவனும் மனைவியும் சம உரிமை, 2 பேருமே ஒண்ணு, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து மற்றவர்களை ஜெயிக்க வச்சு வாழ்ந்து பாருங்க, உங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பா அமையும் சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரி விட்டு கொடுத்து வாழ்ந்தால் ரொம்ப சிறப்பா அமையும். அதே மாதிரி ஒரு ஆண் ஜாதகத்துல செவ்வாய் நீச்சம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா அங்க இந்த திருமண இல்லற வாழ்க்கையில பிரச்சனை வருது. ஒரு சேர்ந்து வாழ்ந்த கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு காரணமா பிரச்சனை வருது. செவ்வாய் தான் ஆண்மை பலத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். அது பலம் இழந்துருச்சுன்னா அங்க என்ன ஆயிடுது, ஒரு சில பிரச்சனைகள் குடும்பத்துல வரப்போகுது. அப்ப அந்த மாதிரி குடும்பத்துல உள்ளவங்க விட்டு கொடுத்து வாழக்கூடிய வாழ்க்கைய வாழணும். இல்லைன்னா அது பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடியதாக நிறைய நம்ம நடைமுறைகளை நம்ம பார்க்கின்றோம். அப்ப 2ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், கூடுதலா 3ஆம் இடமும் பலம் இழந்துட்டா அது சன்னியாசி யோகம். அவளுக்கு கடைசி வரைக்கும் திருமணம் நடக்குமா? திருமணம் நடக்கவே நடக்காது. அப்ப 3ஆம் இடத்து அதிபதி சனி கேது நட்சத்திரத்தில் அமர்ந்து, சனி கேது புதன் நட்சத்திரத்தில் அமர்ந்து பலம் இழந்து விட்டால் அவங்களுக்கு கல்யாண யோகத்தை கொடுக்காது, திருமண யோகத்தை கொடுக்காது. அப்ப ஒருத்தருடைய ஜாதகம் வந்தது, 45 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகல, இனிமேல் ஆகுமா ஆகாதான்னு கேட்டார். அப்ப பார்த்தா அந்த ஜாதகத்துல மேஷ லக்னம், செவ்வாய் நீச்சம் அடைஞ்சிருச்சு. 2ஆம் இடம் 7ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரனும் நீச்சம், 3ஆம் இடத்து அதிபதி புதன் எங்க போய் உக்காந்துட்டார்னா கேது நட்சத்திரத்துல போய் உக்காந்துட்டார். கேது நட்சத்திரத்துல போயிட்டு இப்ப இவங்களுக்கு திருமணம் கடைசி வரைக்கும் நடக்குமா அப்படின்னா எந்த முயற்சி பண்ணாலும் அவங்களுக்கு இது வரைக்கும் நடக்கவே இல்லை. இப்ப 45 வயசு ஆயிடுச்சு, எனக்கு நடக்குமான்னு கேக்குறாங்க. அப்ப அவங்களுக்கு வாய்ப்புகளே இல்ல. அப்ப இறைவன் சரி வாய்ப்பே இல்லைன்னு நம்மளே சொல்லிட முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா நமக்கு மேல இறைவன் ஒருத்தர் இருக்காரு. அப்ப இறைவனை மனமாற வேண்டுங்க,
உங்க குலதெய்வத்தை வேண்டுங்க, நிச்சயமா ஏதாவது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவார். உங்க வீட்டை வாஸ்துபடி கொஞ்சம் அமைச்சுக்கிங்க. அப்ப அந்த 3ஆம் இடத்துக்கோ 2ஆம் இடம் 7ஆம் இடத்துக்கோ ஒரு சுபகிரகத்தினுடைய பார்வை கோச்சார ரீதியாக வரும் பொழுது சப்போர்ட் பண்ணும். அந்த இறைவன் நிச்சயமா உங்களுக்கு சப்போர்ட் உதவி செய்வாரு. அப்ப உங்களுக்கு வாழ்க்கை இல்லைன்னு நீங்க முடிவு செஞ்சிட வேண்டாம், ஒரு வாய்ப்பை நீங்க பயன்படுத்துங்கன்னு சொன்னோம். அதே மாதிரி கோச்சார ரீதியா அவளுக்கு 3ஆம் இடத்துக்கு ஒரு சுபகிரகத்தினுடைய பார்வை வந்தது, 2ஆம் இடம் 7ஆம் இடத்துக்கு ஒரு சுபகிரகத்தினுடைய பார்வை கிடைச்சது. கரெக்டா அவங்களுக்கு ஒரு சொந்தத்திலேயே ஒரு பொண்ணு வந்து அமைஞ்சது. சரி ரைட்டு, கல்யாணத்தை பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்க்கையை வாழ்ந்துக்குங்க. அப்ப இதுக்கு எல்லாத்துக்குமே யாரு துணை புரிகிறா? இறைவன் 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 தான். இறைவன் இல்லாம எதுவுமே கிடையாது. நீங்க ஒரு ஜாதகத்தை வச்சுட்டு எடுத்த உடனே எந்த முடிவும் சொல்லிடக்கூடாது, ஏன்னா இல்லன்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா இதை மீறி நடக்கக்கூடியது உண்டு. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கிரக நிலைகள் என்ன இருக்குது, அந்த கிரகங்களுக்கு ஒரு சில வழிபாடு. அந்த காலத்துல பரிகாரங்கிறது என்ன சொன்னாங்க? உணவு தானம், துணி தானம். ஒரு மனிதனுக்கு அத்தியாவசிய தேவை என்னன்னா உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம். இதுதான் அத்தியாவசிய தேவை. அந்த காலத்துல இன்னைக்கு எல்லாமே எல்லாத்துக்கும் கிடைச்சிருது. அந்த காலத்துல உணவும் துணியும் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டவங்க நிறைய. அப்ப அன்னதானம் பண்ணுங்க, உங்களால முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய்யுங்க. அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நிச்சயமா வாழ்க்கையில வெற்றி பெறலாம். உங்க மனதை பரந்த மனதாக வைங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்த வரான், தொழில் எல்லாம் நஷ்டம் அடைஞ்சு போச்சு, குடும்பத்துல மனைவி மக்கள் யாரும் அவங்கள மதிக்கல, சொந்த பந்தம் யாருமே மதிக்கல. குரு கிட்ட வந்து அழுகுறான், குருநாதரே என்னுடைய வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்னை யாருமே மதிக்கல, நான் என்ன பண்றது அப்படின்னு கேக்குறான். அப்ப அவர் சொல்றாரு, இங்க வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டம்ளர் எடுத்துட்டு வர சொல்லிட்டு அதுல கொஞ்சம் உப்பு அள்ளி போட்டு இத குடிப்பா அப்படிங்கிறாரு. இவன் குடிச்ச உடனே ஐயோ அப்பா இவ்வளவு உப்பு, இதை யார் குடிக்கிறது அப்படின்னு உடனே வாந்தி எடுத்து துப்புறான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இங்க வாப்பா அப்படின்னு கொஞ்ச தூரம் அழைச்சிட்டு போறார். அங்க ஒரு பெரிய குளம், அந்த குளத்துல நிறைய உப்பு அள்ளி அள்ளி போட்டாரு. போட்டுட்டு இப்ப அதுல இருந்து கொஞ்சம் தண்ணிய மொண்டு இவன்கிட்ட கொடுக்கிறாரு. கொடுக்கும் பொழுது இதை குடிச்சு பாக்குறான். குருநாதரே தண்ணி நல்லா இருக்குது, அருமையா இருக்குது, குடிக்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லாரு. அப்பதான் அவர் சொல்றாரு, குவளைக்கும் குளத்துக்கும் உள்ள வித்தியாசம் தான் உன்னுடைய வாழ்க்கை. உன்னுடைய மனதை குவளையாக வைத்துக் கொண்டால் உமட்டத்தான் செய்யும், வாழ்க்கை வெறுக்கத்தான் செய்யும். உன்னுடைய மனதை குளமாக மாற்றிப்பார், உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். அப்ப பரந்த மனமாக அமைத்துக்கொள், உன்னுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்குன்னாரு. அவன் அதுக்கப்புறம் போய் தொழில் செஞ்சான், நல்லா சம்பாரிச்சான், மனைவி மக்கள் எல்லாரும் இவனோட ஒன்னா வந்தாங்க, சொந்த பந்தம் எல்லாம் அவனை மதிக்க ஆரம்பிச்சது. அப்ப மனதை, இந்த மனதை பரந்த மனதாக வைத்துக் கொண்டால் வாழ்க்கை வளமாக நலமாக அமையும். இறைவன் எல்லோருக்கும் எல்லா வளமும் நலமும் அருள் புரிய வேண்டும். எல்லோரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயிர் புகழ் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல 100 ஆண்டுகள் வாழ எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிய வேண்டும். இந்த சங்கம் மேலும் மேலும் செழிக்க வேண்டும் என்று மனதார வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் மாலை நேரத்தில் வாஸ்து கேள்வி பதிலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மிக அற்புதமாக 7ஆம் பாவத்தின் அற்புதமான ரகசியங்களையும் சூட்சமங்களையும் வழங்கிய உயர் திரு வாஸ்து கலைஞானி நந்தா துரைசாமி ஐயா அவர்களுக்கு நாமக்கல் மாவட்ட ஜோதிடர்கள் நல்வாழ்வு சங்கம் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.